வாழ்க்கை இயேசுவை அறிக்கை பண்ணுகிற வாழ்க்கை அப்படி வாழணும்னா நம்ம என்ன செய்யணுமா? பவுல் சொல்றார் பாருங்க, பிலிப்பியர் 3:17 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நாங்க உங்களுக்கு வழிகாட்டுறோம். என்ன வழி? இயேசு பிரியமா வாழ்ற வழி எது என்பதை காண்பிக்கிறோம், உங்களுக்கு டீச்சிங் பண்றோம். நீங்க அதை பிராக்டிக்கலா பார்க்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நாமத்தை அறிக்கை பண்ணுகிற வாழ்க்கை வாழ்றாங்களே அவங்கள பாருங்க, அவங்கள சாட்சியாக வைத்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்? கிறிஸ்து இயேசுவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஆண்டவர் இயேசு வார்த்தை கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தை பார்க்கணுமா? அவங்கள போல மாறணும்னு நினைக்கணும். நம்ம பல நேரத்தில் எங்க தடுமாறி இருந்தீங்களா? கர்த்தர் பிரியமா வாழ்கிற கூட்டத்தை நம்ம பார்க்க தவறிடுறோம். இப்படி அப்படின்னு வாழ்றாங்க பார்த்தீங்களா? அவர்களை பார்க்கிறோம், அவங்களும் அப்படி வாழ்றாங்கல்ல, அவங்களும் அப்படி இருக்கிறாங்களே, அவங்க ஊழியக்காரர் தானே, அவங்க சர்ச்சுக்கு போறவங்க தானே, அது கிறிஸ்துவ குடும்பம் தானே, அவங்களும் இப்படி தானே இருக்கிறாங்க என்று தடுமாறுகிற கிறிஸ்தவர்களை பார்த்து நாம ஃபாலோ பண்ண நாமும் தடுமாறுறோம். பவுல் சொல்றாரு, நீ யாரை நோக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நோக்கங்கள். வேதத்துல கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்களை பற்றியும் கர்த்தர் சொல்லுகிறார். அவன் நாமத்தை அறிக்கை பண்ண கூட்டத்தையும் சொல்லுகிறார். அவன் நாமத்தை மறுதலிக்கிற ஜனங்களை பற்றியும் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ரெண்டையும் நம்ம வாசிக்கும் பொழுது யாரெல்லாம் கர்த்தர் நாமத்தை அறிக்கை பண்ணி வாழ்ந்தார்களோ அவங்க வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து நான் அப்படி மாறணும்னு நினைக்கணும். யாரெல்லாம் கர்த்தர் நாமத்தை மறுதலிச்சாங்களோ அவங்கள பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பாவத்தை நான் என்ன செய்தக்கூடாது. இதை கற்றுக்கொள்ளத்தான் வேத புத்தகத்தையே கர்த்தர் எழுதி நம்ம கையில் கொடுத்தார். அதுக்கு தான் வேதத்தை வாசிக்க சொல்லுகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் சரி தவறை நாம் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். பல யோசேப்புகள் வேதத்தில் உண்டு. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபின் மகன் யோசேப்பு உண்டு, மரியாளுடைய கணவன் என்று சொல்லப்பட்ட யோசேப்பு உண்டு, இங்கே ஒரு யோசேப்பு உண்டு. ஆகவே யோசேப்புன்னு பேர் வந்தனையே அந்த யோசேப்பா இந்த அப்படி குழப்பம். இவன் வேற ஒரு மனுஷன். இவன் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. மற்ற சுவிசேஷங்கள்லாம் சொல்லும் பொழுது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புனே சொல்லப்படும். இந்த யோசேப்பு இயேசு சிலுவையில் அவர் மரித்த பின்பு அவர் சரீரத்தை பிலாத்தினிடத்தில் கேட்டு அதை சரீரத்தை இறக்கி தன்னுடைய கல்லறையில் இயேசு என்ன செய்தான்? அடக்கம் பண்ணினான். யார் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு? இன்னைக்கு இவனை குறித்து தான் என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் பார்க்க போய் இன்னைக்கு பார்க்க போகிற செய்தியின் தலைப்பே அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. இந்த யோசேப்பு யார் அப்படின்னா இவன் நல்ல ஒரு தேவ பக்தி நிறைந்த ஒரு யூதன். யூத பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவன், யூத பிரமாணங்களை கற்றறிந்தவன், யூத பிரமாணங்களின்படி வாழ்ந்த ஒரு மனுஷன். மாத்திரமல்ல ஒரு பெரிய பணக்காரன், நல்ல ஒரு ஐஸ்வர்யவான். அதனால தான் அவனுக்கு ஒரு கல்லறை ஒலிவமலைக்கு அருகில் இருந்தது. சரித்திர பின்னணி சொல்லுகிறது, ஒலிவமலைக்கு அருகில் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் கல்லறை இடத்தை வாங்கி கல்லறை கட்டி வச்சிருப்பானாம். எதுக்குன்னா இயேசு கிறிஸ்து ஒலிவமலையின் மேல் வரும் பொழுது நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்? எழும்பணும். ஆகவே ஒரு எண்ணத்தோடு அந்த ஒலிவமலைக்கு அருகிலே அநேக பணக்காரர்கள் கல்லறை வாங்கி வைத்திருப்பார்களாம். இந்த யோசேப்பு தனக்காக ஒரு இடம் வாங்கி கல்லறை கட்டி வச்சிருந்தான். யாருக்காக? தனக்கு. அந்த கல்லறையில் தான் இயேசு என்ன செய்தான்? அடக்கம். ஒரு பெரிய பணக்காரன் மாத்திரம் அல்ல. ஒரு வார்த்தை வாசிங்களேன், மத்தேயு 27:57 வாசிங்க. இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த போதும். இந்த ஐஸ்வர்யன் மாத்திரம் அல்ல, இயேசுவுக்கு சீசனா இருந்தானாம். அந்த நாட்களில் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது யூதர்கள் பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை பகைத்தார்கள், இயேசுவை கொலை செய்ய நினைச்சாங்க. ஆனால் ஒரு யூதனா இருந்தாலும் இயேசுவை பின்பற்றுகிற சீசனாய் இருந்தான். மாத்திரம் அல்ல, அந்த நாட்களில் யூத ஜனங்களை பிரதான ஆசாரியின் தலைமையில் மத குருமார்கள் ஆட்சி பண்ணாங்க. அப்படி ஆட்சி பண்ணும் பொழுது அந்த யூதர்களை நியாயம் விசாரிப்பதற்கென்று ஒரு கவுன்சில் வைத்திருந்தாங்க, சனகரிப் சங்கம். அதில் ஏற்கனவே 72 பேர் இருப்பாங்க. அந்த 72 பேர் பிரதானமானவர்கள், முக்கியமானவர்கள், வேத பிரமாணம் கற்றறிந்தவர்கள், ஜனங்கள் பார்வையில் மதிப்புக்குரியவர்கள். அப்படிப்பட்ட கவுன்சிலில் ஒருவன் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு.
ஸோ இவன் லைஃப் பின்னணி பார்த்தீங்கன்னா பணக்காரன், யூத பாரம்பரியத்தை வளர்க்கப்பட்ட தேவ பக்தி நிறைந்தவன், சனகரிப் சங்கத்தில் முக்கியமான ஒரு நபர், மாத்திரல்ல இயேசுவை பின்பற்றுகிற சீசன். இப்படிப்பட்ட இந்த அரிமத்திய ஊரான யோசேப்பு வாழ்க்கை இயேசுவின் நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தியது காரியத்தை இவன் லைஃப்லேருந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது இந்த அரிமத்திய ஊரான யோசேப்பு எப்படிப்பட்டவன்? லூக்கா 23:50 வாசிங்க. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். முதலாவது இந்த அரிமத்திய ஊரனாக யோசேப்புடைய கேரக்டர் என்னன்னா, அவன் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தானா? உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். ஒரு பக்கம் உத்தமன் அப்படின்னு சொல்லி குட் மேன், நல்ல ஒரு மனுஷன். இன்னொரு பக்கம் ரைச்சஸ் மேன், நீதிமானா இருக்கிறான். இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம்னா, உத்தமன் அப்படின்னு சொல்லும் பொழுது மனுஷர்களுக்கு முன்பதாக குற்றம் சாட்டப்படாத ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவன் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. எந்த மனுஷர்களும் இவெல்லாம் ஒரு யூதனா, இவெல்லாம் சனகரிப்பில் ஒரு ஆளா இருக்கிறான், இவெல்லாம் வேத பாரகனா, இவன் வாழ்க்கை இப்படி மோசமா இருக்குது என்று ஒருவரும் குற்றம் சாட்டுறது இடமில்லாதபடி மனுஷர்களுக்கு முன்பதாக நற்சாட்சியோடு வாழ்ந்தவன் இந்த யோசேப்பு. நீதிமான் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பதாக நல்ல பக்தி உள்ளவன், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவன் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. இவன் மூலமாக இயேசு மகிமைப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் ஜீவனை கொடுக்கும் பொழுது 12 சீசர் கூட இல்லை. இயேசுவின் சரீரத்தை யார் அடக்கம் பண்ணுவா? எந்த விதமான காரியமே இல்லை. ஆனால் இந்த யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து அவர் முறைப்படி அவர் அந்த தைலமெல்லாம் பூசி அடக்கம் பண்ணி இந்த இயேசுதாயா உண்மையான தெய்வம் என்று அநேகருக்கு அறிக்கை பண்ணும்படி தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தான். இயேசுவும் அவன் மூலமாய் மகிமைப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவர் தன் காரியத்தில் ஒருத்தர் பயன்படுத்துறாருன்னா அதுக்கு ஒரு நோக்க விசேஷம் உண்டு. ஆக இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இயேசுவுக்கு பிரயோஜனப்பட்டது காரணம் அவன் வாழ்க்கை ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தூக்கிற பைபிளுக்கு அவன் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருந்துச்சு. அதனால ஜனங்கள் தேவனை குறித்தோ தேவனுடைய வார்த்தைகளை குறித்தோ யோசேப்பை குறித்தோ என்ன செய்யல? குற்றம் சாட்டவில்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுவாங்க, நல்ல சத்தமாய். அரிமத்திய ஊரான யோசேப்பு உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். ஒரே வார்த்தை சொல்லணும்னா, கர்த்தர் முன்பதாகவும் மனுஷன் முன்பதாகவும் நற்சாட்சி உள்ளவன். எப்படிப்பட்டவன்? நற்சாட்சி உள்ளவன். மனிதர்கள் முன்பதாகவும் தேவன் முன்பதாகவும் ஒரு நற்சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது தான் தேவன் நம் மூலம் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வர்றது மாத்திரம் இல்லைங்க. யார் பாரு சைலண்டாக பாட்டு பாடுறது? தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் நற்சாட்சியோடு என்ன செய்யணுமா? இந்த யோசேப்பு காலம் பார்த்தீங்கன்னா அநேக வேதபாரர்கள் பரிசேயர் இருந்தார்கள். அவங்க காலங்களில் வேதத்தை கரைத்து குடித்த வேதபாரலும் பரிசேயரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா, வாசிங்க மத்தேயு 23:14 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்களே, இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். நல்ல கவனிங்க. யோசேப்பு நற்சாட்சியோடு வாழ்ந்தான். தேவன் முன்பதாக மனுஷன் முன்பதாக வாழ்ந்தான். அப்படின்னா அவன் வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஏன் வாழ முடியலங்கிறத யோசிப்போம். நிறைய என்ன சொல்லுவோம்னா, பாஸ்டர் சொல்றதெல்லாம் கரெக்ட் பாஸ்டர், என் வீட்டில் சாட்சியே வாழ முடியாது பாஸ்டர், நீ சொல்றபடி வாழணும் அப்படின்னா ஏன் வீட்டில் அது லாக்கிப்படாது? நான் வேலை செய்கிற இடத்துல இது தப்பெல்லாம் பண்ணி தான் வாழணும், நான் இருக்கிற தெருவில் இப்படி வாழ்ந்தா தான் முடியும். நீ சொல்றபடி நான் சாட்சியை வாழணும் அப்படின்னா எல்லாத்துலையும் ஏமாந்து போயிடுவேன், என்னால் வாழ முடியாது, என் சூழ்நிலை சரியில்லை, பல காரணம் சொல்கிறோம். இந்த யோசேப்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா அநேக வேத பாரகர்கள் அப்படின்னா பைபிள் டீச்சர்ஸ், அவங்கள்ட்ட தான் பைபிளை கற்றுக்கிறதுக்கு ஜனங்கள்லாம் போகிறாங்க. அவங்க வச்சது தான் சட்டம். ஜனங்கள் மத்தியில் அவங்களாம் ஒரு பரிசுத்தவான்களின் கூட்டம். ஆனால் அவர்களை குறித்து ஏன் சொல்லுகிறாரு? இவெல்லாம் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவானா, ஜெபம் பண்ணியே ஜனங்களை ஏமாற்றி விதவன் வீடு என்ன செய்யறானா? வெளியில் ஜெபம் பண்ணுறவன் இருதயமெல்லாம் உலக ஆசை, வெளியில் அவன் கிறிஸ்தவன் இருதயமெல்லாம் பாவம்.
இவங்க வாழ்க்கை பொல்லாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட வேதபாரர்கள் மத்தியில தான் இந்த யோசேப்பு நற்சாட்சி உள்ளவனாய் வாழ்ந்தான். அல்லேலூயா.